ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்னைக்கு இம்ரானா கிச்சனில் வெண்டிக்காய் குழம்பு எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ அளவிலான வெண்டிக்காய் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வெண்டிக்காயை 4ஆக கட் பண்ணி இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒரு வடை சட்டியில் போட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் ஊற்றி கிளறி விட்டுடலாம். இந்த எண்ணெயிலேயே வெண்டிக்காயில் உள்ள பிசுபிசுப்பெல்லாம் போனால் போதும். அதுக்காக தான் வணக்கிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு நல்லா போட்டு வணக்கிடலாம். பாருங்கள், இப்போ அந்த பிசுபிசுப்பெல்லாம் போய் காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவு வதங்கினா போதும். இதை அப்படியே எடுத்து வச்சுருவோம் தனியாக. நம்ம வேறு ஒரு சட்டி வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், கடலெண்ணெய் கலந்து ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகு போட்டு பொரிய விட்டுடலாம். முழு மிளகு போட்டு பொரிய விட்டுருவோம். நல்லா கடுகெல்லாம் வெடித்ததுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணிவிட்டு ஒரு 5-6 பூண்டை 2 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த வெங்காயமும் பூண்டும் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்குவோம். மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயமும் பூண்டு ஓரளவு வதங்கிடுச்சு. இது கூட நல்லா 2 பெரிய சைஸ் அளவுள்ள தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். அதை ஊற்றிட்டு அது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பை தக்காளி கூடவே போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இது தக்காளியோட பச்சை வாசம் போகிற அளவு நல்லா கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இது கூடவே நான் இந்த ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், அதாவது சாம்பார் தூள் எடுத்துருக்கிறேன். வீட்டில் அரைச்சது அது. அதை போட்டுட்டு நல்லா தக்காளி கூடவே நல்லா வதக்கிடலாம். மசாலாவையும் நல்லா அதோட பச்சை வாசம் போகட்டும். நல்லா இப்போவே நமக்கு அந்த தக்காளி அந்த சாம்பார் தூளும் போட்டதும் நல்ல ஒரு டெம்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் வதக்கும் போதே. இது கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்சிருக்கிற வெண்டிக்காயை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அந்த செலவு கூடையே வெண்டிக்காய் வணங்கட்டும். ஆல்ரெடி ஏற்கனவே வடை சட்டியில் ஓரளவு வணங்கி இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் அந்த மசாலா உப்பெல்லாம் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் வணங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வணங்கினா போதும். இது வணங்க விட்டுட்டு நான் இன்னைக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதுலேயே வெண்டிக்காய் இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நல்லா கலந்து விட்டுடலாம். இதை இப்படியே அப்படியே நல்லா புளித்தொக்கு மாதிரி இருக்கும். வெண்டிக்காய் இப்படியே சாப்பிட்றதுக்குமே சூப்பராகவே இருக்கும். இது பாருங்கள், இப்போ நல்லா வெண்டிக்காய் வெந்துருச்சாங்கிறத செக் பண்ணிவிட்டு நல்லா இது வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 சின்ன துண்டு அளவு தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். வெண்டிக்காய் ஆல்ரெடி வெந்துருச்சு. புளியும் தேங்காயோட பச்சை வாசம் போகிற அளவு ஒரு 4-5 கொதி வரணும். நல்லா கொதிக்க விட்டுருவோம். பாருங்கள், நல்லா தளபலன்னு கொதிக்குது. நல்லா ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிடும்போது இது கூட ஒரு அப்பளம் இருந்தால் கூட போதும். இல்லை அப்படின்னா வெறும் வெண்டிக்காய் குழம்பு ரைஸ் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டெம்டிங்காக இருக்குங்க கூட. இப்போ நல்ல குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் கரும் சர்க்கரை ஆட் பண்ணி ஒரு 2 கொதி வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வெண்டிக்காய் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.